ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். இப்போ எதுக்குன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு குட் நியூஸ் நடந்திருக்கு. அந்த குட் நியூஸை ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ. என்ன குட் நியூஸ்னா, ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம சிம்பா வந்து மிஸ் ஆயிடுச்சு திடீர்னு. 5 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 5வது நாள். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட எனக்கு ஃபீலிங் இல்லை. ஆமாம், வீடே வந்து ரொம்ப சேடாக இருந்துச்சு. வீட்டில் வந்து ஒரு குழந்தை காணாமல் போன ஃபீலில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து ஒரு வீடியோ போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோவில் சொன்னால் யாராச்சும் தெரிஞ்சவங்க கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லலான்ட்டு இருந்தோம். கடவுள் மாதிரி ஒருத்தவங்க வந்து சொல்லி முன்னாடி சொல்லுவாங்கல்ல மேய்ப்பர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அந்த ஒரு பாட்டியும் தாத்தாவை சொல்கிற மாதிரி மேய்ப்பர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஆமாம், எங்கள் ஏரியாவில் ஒரு பாட்டியும் தாத்தாவும் வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு டெய்லி வருவாங்க. நம்ம வீட்டில் தான் வந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க டெய்லி வெயிலுக்கு வந்து. அவங்ககிட்ட வந்து சொல்லி வச்சிருக்கோம். இவன் வந்து தேடாத இடமே இல்லை, கரெக்டாக அந்த இடத்துல தான் டெய்லியும் போய் தேடி இருக்கான். இன்னைக்கு தான் அந்த பாட்டி வந்து உங்க சிம்பா அங்கதான் இருக்கு, சீக்கிரம் போங்க, ஏதோ கடவுளே அனுப்பி விட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்க போயிருக்காங்க, அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு இது பண்ணிருக்கு. ஆமா, இது என்னன்னே தெரியல. அது யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டாங்களா, தப்பிச்சு வந்து அங்க இருந்துச்சா, இல்ல வழி தெரியாமலாம் இது ஒரு நாளும் போனது இல்ல. கரெக்டா வீட்டுக்கு வந்துரும். மத்த நாய்கள் நிறைய நாய்கள் விரட்டி இருக்கும் போல. ஆமா, இப்ப அதனாலதான் கொஞ்சம் மஞ்சளும் தேங்காய். எப்பயுமே மிஸ் ஆயிட்டு வந்தாலே நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்றது நல்லது தானே. வெளியில போயிட்டு வந்தா நம்ம டாக்டர்கிட்ட ஒண்ணு காமிக்கணும். இல்ல மேல ஒரு காயமும் இல்ல இருந்தாலும் ஒருவேளை ஏதாவது நாய்கள் விரட்டி ஏதாவது லைட்டா பட்டிருக்க கூடாது. குளியல். ஆனா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே வெறித்தனமா தண்ணி. அது பாவம், அந்த ஏரியில வந்து ஃபுல்லா அந்த ஒரு மாதிரி சவுதியான தண்ணி. அதுல போய் குடிச்சிட்டு இருந்திருக்கு. அப்பதான் கவனிச்சிருக்கேன். கரெக்டா வீட்டுக்கு வந்து தண்ணியை போட்டு குடின்னு குடிக்குது. சாப்பாடு வெறித்தனமா சாப்பிடுது. 5 நாள் பட்னியா இருந்திருக்கு. ஏன்னா மத்த சாப்பாடு எதுவுமே சாப்பிடாது, நம்ம வீட்டு சாப்பாடு மட்டும்தான். ஆமா ஆமா, அதுவும் அவனுக்கு சாப்பாடு பொங்கி அவனுக்கு கறி இல்லாம சாப்பிட மாட்டாரு தலைவர். பஸ்லாம் ஒரே சிம்பா வேணும்னு ஒரே அழுவதான். அழுதியம்மா தேடினியா? சிம்பாவோட அம்மா. சிம்பாவை யார் பெற்றா? நீ தேடினால டெய்லி நைட் தேடுவாள்ல. நம்ம தான் சிம்பாவோட அம்மா, நீ சிம்பாவோட அக்கா. அப்பா சிம்பாவோட அப்பா. உனக்கு வந்து சிம்பா. ஆனா சிம்பா காணாம போகும்போது தான் சிம்பா வந்து அருமைலாம் புரிஞ்சிச்சு. அவன் பாட்டு நிக்காம பாரு. ஆமா, இதுக்கு முன்னாடி சிம்பாக்கு எங்களோட அருமை இப்பதான் புரிஞ்சிருக்கு. முன்னாடி வந்து குளிப்பாட்டும் போது அங்க ஓடும் இங்க ஓடும். இப்ப அழகா கையை கட்டுறாவ காலை கட்டுறாவ, ஓட மாட்டேங்கிறாவ. தொடக்கூடாது. அப்பா குளிப்பாட்டிடல சரியா? சரி, அடுத்து நீ அப்படி எப்படிதான் பசி. ஆனா பசி தாங்குவான் 2 நாள் நாளும் சாப்பாடு. ஆனா இன்னைக்கு ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலைமையில வந்துச்சு. பேசவே குறைக்கிறதுக்கே தெம்பு இல்லாம இருந்துச்சு. ஆமா, சாப்பிட்ட பிறகு தெம்பு வந்துருக்கு. இப்ப எங்க தெருவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சிம்பா மிஸ் பண்ணாங்க. ஆமா, ஏன்னா இந்த சைடு போகும்போது வரும்போது எல்லாருமே வந்து சிம்பா வந்துட்டானா, குழந்தை வந்துருச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேடி இருக்காங்க. அப்புறம் அவங்களும் போய் தேடினாங்க. எல்லாரோட இந்த பிரேயர்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமா, ஆனா கிடைக்கும் கண்டிப்பா. நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு கடைசியா இருந்த நம்பிக்கை வந்து நம்ம வீடியோ போட்டா கொஞ்சம் ரீச் ஆச்சுன்னா யாராச்சும் தெரிஞ்சவங்க பார்த்தா கண்டுபிடிச்சு தருவாங்கன்னு தான் நான் கடைசியா நம்பிட்டு இருந்தேன். லாஸ்ட்ல பார்த்தா ஒரு வழியா இந்த மஞ்சள் தான் வந்துருமான்னு தெரியல. வந்தாலும் பரவாயில்ல, வரலாம் பரவாயில்ல, இவன் வந்தது தெரியும். அது 2-3 நாள்ல அதே வந்துருமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு வந்து இந்த இடத்துல லைட்டா ஒரு பொண்ணு இருந்துச்சு, மஞ்சள் போட்டா அது வந்துருச்சு இல்ல உடனே. என்ன காஞ்சதுக்கு அப்புறம் வந்துருமா இருக்குமோ? எது? ஆமா, தன்னால வந்துருமா இருக்கும். எப்படி இருக்காம பாரு. இது வந்து ஷாம்பு, அவனுக்கு லைட்டா ஷாம்பு மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கு. இப்பதான் சிம்பாக்கு வந்து முடியெல்லாம் ஹேர்லாம் கட் பண்ணி விட்டுருந்தோம். ஆமா, ஹேர் கட் பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அழகா வச்சிருந்தோம். ஆமா, ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்ல. எதுக்கு ஓடனா இனி ஓடிய சிம்பா சத்தம் போட ஷான். இவனுக்கு ஒரு பாசம் கிடையாது, இவன் கண்டுக்கவே இல்லை. வசுதான் ஒரே சிம்பா கிட்டே இருந்தா. வந்த உடனே ஓடி வந்து தடவி. நீ தேய்க்க கூடாது, அப்பதான் தேய்ப்பாங்க. ப்ளீஸ் குளிப்பாட்டின உடனே உன்கிட்ட தரேன். நீ வேணா தண்ணி ஊத்து. என்ன நீ அப்பாக்கு தண்ணி ஊத்து சரியா? பிடிச்சு தண்ணி ஊத்து சரியா? பிடிச்சு ஊத்து, அவனை குளிப்பாட்டிடும். ஓ மேல எல்லாம் தண்ணி படக்கூடாது, ஓகேவா? தலையில ஊத்து. மெதுவா. அது குட்டி கண்ணில் பட்டுச்சுன்னா வலிக்கும். இதுல ஊத்து.
ஆனா நல்ல இணல்ல தான் கிடந்திருக்கான் நல்ல பே ஆனா இந்த மாதிரி இடத்துல கிளம்புனானா ஈஸியா கிளம்பும். ஆமா அவங்களுமே கரெக்டா தண்ணி குடிக்க போனதுனாலதான் கவனிச்சிருக்காங்க இல்ல ஆனா அவங்க வந்து நேத்தம் தான் அங்க போயிரு உள்ள ஒரு புதர் கிடங்கா இருக்கு. அங்கதான் இருந்திருக்கோம். உள்ள கண்டோன்னே ஃபர்ஸ்ட் அங்கதான் ஓடிச்சு. அந்த தாத்தாவை பார்த்தோம். இது வந்து நம்ம தூரத்துல இருந்து கூப்பிட்டாலுமே முன்னாடி அம்மு மெதுவா அதுக்கு வந்து சவுண்ட் குடுக்கறது கூட தெம்பு இல்லாம இருந்திருக்கு. இல்லன்னா அது இல்ல இப்பவுமே நம்ம கிட்ட போய் ஆள் மூஞ்ச பார்த்த பிறகுதான் வந்துச்சே தவிர சவுண்ட் கொடுத்ததுக்கெல்லாம் வரல அவரு. நான் கூட நினைச்சேன் நம்ம சிம்பாவை அவ்வளோ ஈஸியா யாராலையும் தூக்க முடியாது அப்படின்னு நினைச்சோம். லாஸ்ட்ல பார்த்தா வலி மாறி போயிருக்கு. சிம்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூஞ்சில அடிக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. பஸ் மூஞ்சில எல்லாம் அடிக்க கூடாதுமா. மூஞ்சில அடிச்சா அதுக்கு கால்ல அடி காலுக்குள்ள தண்ணி போயிடும். சரி இனிமே ஃபுல்லா குளிப்பாட்டி தொடச்சதுக்கு அப்புறம் ஆமா இல்ல இனி போதும் அவனுக்கு போதுமா? பஸ் போய் அதை ஆஃப் பண்ணுமா? அப்போ அதை ஆஃப் பண்ணிட்டோம். பஸ் பார்த்து ஆஃப் பண்ணிட்டோம். ஆமா இனி வந்து போதும். இனி 2 நாள் கழிச்சு இருக்க குளிப்பாட்டிடும். நான் கூட முன்னாடிலாம் அந்த நான்லாம் பெட் லவரே கிடையாது. ஆனால் எனக்கே எவ்வளோ ஃபீலாக இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. அப்புறம் பெட் லவர் வந்து பெட்ஸ்லாம் காணாமல் போயிட்டுனா இறந்துச்சுன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டான்னா வீட்டுக்குள்ள விட்டுனா ஜாலியா அம்மாட்டு விளையாடுச்சு பெட்ல ஏறி விளையாடுச்சுன்னு நினைச்சிருப்பா. ஆமாம் ஆனா இனி வந்தான்னா வரட்டி விட்டுருவா. அதுக்காக நம்ம வந்து அதுக்கு செல்லம் ஓவராகவும் கொடுக்க மாட்டேன். சேட்டை பண்ணால் நான் திட்டுவேன். ஆனால் வந்து அது இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். சிம்பாவை வந்து காய வச்சுட்டு இருக்கோம். சிம்பாவுக்கு குளிர்றது போல நல்லா வெயிலா பார்த்து வந்து உட்காந்தாச்சு சிம்பா. வெயில் டைம்ல தான் பாதி குளிப்பாட்டுவோம். அப்பதான் சீக்கிரம் காஞ்சிருவான்ட்டு. நிறைய முடி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இது ஆமா அந்த ட்ரையர் ஹேர் ட்ரையர் வச்சு பண்ணுவோம். இன்னைக்கு வந்து முடி கம்மியா தானே இருக்கு. ஆமா போகும்போது நல்ல வாசனை இருக்கும். ஆனா இது வீட்டை விட்டு ஓடும்போது இதை விட முடி கம்மியா இருந்து 5 நாள்ல நிறைய முடி வளர்ந்துருக்கு. ஆமா பத்தியா ஒட்டை இவனுக்கு 0 வாட்ஸ் 0 இதுல பாயிண்ட் போட்டுருந்தது. ஆமா அம்முட்டி ஜாலியா ஹாப்பியா? சிம்பா கடைசத்துல யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ பஸ்ஸுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆமா அழுதுட்டியம்மா எனக்கு சிம்பா வேணும். நான் சரி வேற சிம்பா வாங்கலாம்னு சொல்றேன். எனக்கு அதே சிம்பா தான் வேணும். வேற சிம்பா வாங்கிடுமா? இதே சிம்பா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி உன இன்னைக்கு வெளியே விட்டுருவோமா? சிம்பா நாக்குல என்ன தின்னு இருக்க? சிம்பா சிம்பா எங்க அப்பா பத்தி அப்படி பேசாத. இது என்ன பண்ணணும் நம்ம திடீர்னு இந்த மாதிரி தொலைஞ்சு போச்சுனாலும் இந்த கயிறு வந்து எப்பவுமே கழுத்துல இருக்கணும் நமக்கு. அது அடையாளத்துக்கு. பேசாம இதுல ஒரு ஸ்ட்ரிப் பொருத்திடுவோமா? இதுல ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? காணாம போனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. இவனே கடிச்சு தின்னுவானே. எனக்கு அது காணாம போனது தான் யோசிச்சது. அழகா நம்ம ஸ்ட்ரிப் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிலாம் தோணுச்சு. கண்டுபிடிக்கலாம் நிற்காது இல்ல. கழுத்துல மாட்டி விட்டுடலாம். கழுத்துல இந்த இதுல மாட்டலாம் நினைக்கிறேன். இந்த சிம்பாக்கு மாட்டிட்டு இந்த 2 சிம்பாக்கும் இப்படி மாட்டி விடணும் சிப்பு. ஆனா இதையே கலத்தி தவிர அதுவே கலத்தி தூர போட்டுருது. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதா லிமிட்டா ஒன்று வாங்கிட்டு. ஆனா இது கலருக்கு ரெட்டு நல்லா இருக்கு, ப்ளூவும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ தானே வாங்கிருந்தோம். சிம்பா சிம்பா சிம்பாக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஆமா நம்ம வீட்டு பக்கத்துலயே நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆமா எல்லாருக்குமே சிம்பா காணலன்னா நம்மள விட அவங்களுக்கும் ஃபீல் ஆகுது எல்லாருமே. எங்க எப்படி இருக்க வேண்டியவன் டெய்லி சாயங்காலம் ஆனா காலையில ஆனா அவன் வந்து தேடதான் போட்டுருக்கு. கதை வீட்டை விட்டு வெளியே வந்தாலே வெறிச்சோடி இருக்கு. வீட்டுல ஏதோ ஒரு ஆள் இல்லாத முன்னாடியே ஆள் வந்தா சிம்பா குலைக்கிறதாச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ யாரு வராங்க போறாங்கன்னே தெரியல. கரெக்டா அது ஒரு டைம் 2 டைம் பார்த்துட்டு அதுக்கு வந்து இப்படி பாசமா கொஞ்சிட்டா அது சொல்லி கொடுத்த தீர்விடுவாங்களோ. எல்லா டாக்டருமே பாசக்கார டாக்டர் தான். ஆனா இப்போ வந்து நாங்க சிம்பா இவனை வந்து அப்படியே அழகா கொஞ்சிட்டோன்னா அவன் பாட்டுக்கு இருப்பான். கொஞ்சம் நம்ம ஓடினாலோ கொஞ்சம் நம்ம சதறினாலும் அவன் வெறி கொண்டு கொஞ்சம் இடத்துல ஓவரா மிஞ்சுவாங்க. கொஞ்ச நாள் மிஞ்சுனா கொஞ்சம் வாங்க. சிம்பா நம்ம வீட்டுக்குள்ள படுத்து விடுவோம் இன்னைக்கு. சரியா? நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வெளியில படுத்துக்கங்க. பாருமா. ஆனா இது வந்ததுல இருந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. இல்லடா வெயிட் பாதியா குறைஞ்சிட்டு. நாக்குல இருந்து மஞ்சள் நக்கிருக்கு. ஆமா ஆமா சரி நல்லா தான் போட்டுங்க. சரி ரைட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். தூக்கம் வருது நினைக்கிறேன். படுத்து கிடக்கிறது கூட 5 நாள் தூங்கிட்டா இருக்கும் நம்ம நினைக்கல. தூங்கிட்டு எனக்கு இன்னொரு பையன் என்னன்னா பாம்பு கடிச்சு போட்டுக்கூடாது. எனக்கு என்ன பையனா கிணத்துக்குள்ள விழுந்தா இல்ல. அம்மா நாங்களும் கிணறுலாம் போய் பார்த்துட்டு தான் இருந்தோம். இருந்தா கூட உனக்கு கத்திட்டு கிடக்கும். அப்படியே நாய் கடிச்சிருக்கோம் ஒண்ணு அப்படின்னு தான் தோணும். வேணா இறச்சி தூக்கிட்டு போனா வளர்க்கதானே செய்வாங்க. ஆமா தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா வளர்த்துருப்பாங்க, வித்துருப்பாங்க, யாராவது வாங்கிக்கினாலும் வளர்த்துருப்பாங்க. சரி இருந்தாலும் நம்மகிட்டே வந்து சொல்லிட்டு
இந்த வீட்டில் காய வரணும். அது ஆறு இருக்கு மச்சான் பழசு. மஞ்சள் நான் நெத்தில போட்டேன். இது ஆனால் பட்டு ஆறு இருக்கு. இதுல இந்த உடக்கலோடலாம் ஓடி இருக்குல்ல, ஆனால் இதுக்கு எதுவும் கடிச்ச மாதிரி தெரியல. ஆமாம். சரி, இதை லைட்டாக மஞ்சள் போட்டுருவோம். வலது காலில் தானே இருக்கு. அந்த காலத்துலலாம் இல்லை அப்படி தானே? ஆமாம், அந்த காலில் இல்லை, இந்த எக்ஸில் லேசாக சோப்பாக இருக்கு. சரி, மஞ்சள் இன்னொரு நாள் போடும்போது மஞ்சள் போட்டு குளிப்பாட்டிடுவோம். சரி, மஞ்சள்